தென் தமிழகத்திலேயே முதன்முறையா முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. தென் தமிழகத்திலேயே முதன்முறையாக இந்த வகை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தற்பொழுது நோயாளி நல்ல முறையில் இருக்கிறார். அறுவை சிகிச்சை முடிந்து 2 வாரத்திலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 70% போல அவருக்கு கையை நீட்டவும் மடக்கவும் உள்ள செயல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பிசியோதெரபி அடுத்த 2 வாரத்தில் செய்யப்பட்ட பிறகு 95 விழுக்காடு அவருடைய முழு செயல்திறனும் அந்த முட்டிக்கு கிடைக்கும். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை. இது தென் தமிழகத்தில் இதுவே முதல் முறையாக இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் முழுமையும் இலவசமாக முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையாகும். தனியார் மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு 3-4 லட்சங்கள் வரை ஆகும். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பாலசுப்ரமணியன் வந்து சொல்லும் போது, கடந்த மாசம் 29ஆம் தேதி தஞ்சையை சேர்ந்த 37 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு இடது முழங்கை அடிபட்டு பாதிப்படைந்து அசைவற்ற நிலையில அனுமதிக்கப்பட்டாரு. அப்போதைய முட நீக்கியல் துறை மற்றும் மருத்துவ குழுவினர் அந்த நபரை பரிசோதனை பண்ணி அறுவை சிகிச்சை செய்ய முடிவு பண்ணாங்க. முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டுச்சு. அதன்படி அந்த நோயாளிக்கு பாத்தீங்கன்னா உரிய முறையில முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமா செய்யப்பட்டிருக்கு. இப்போ பிசியோதெரபி நடக்க இருக்கு. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நபர்னால கையை வந்து எளிதா நீட்டவும் மடக்கவும் முடியும். இந்த முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தென் தமிழகத்திலேயே முதன்முறையா தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில செய்யப்பட்டிருக்கு. இந்த அறுவை சிகிச்சை முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துல இலவசமா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும்னா 3-4 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.